இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 13ஆம் தேதி வந்து எடுத்த வீடியோ தான் இது. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்காக ஒரு ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருந்தோம். நான் வந்து பாத்தீங்கன்னா யோகிட்ட வந்து எங்கே போகிறோம் என்னென்னலாம் சொல்லலை. ஆனால் அந்த தேட்டரு அந்த பேனர்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து முடிச்சுக்கிட்டே வந்தாப்புல என்ன எங்கதான் கூட்டிட்டு போறாங்கன்னு. ஏன்னா தேட்டருக்கு போறோம்னு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த படத்தை பத்தியும் அவங்கள நடிகர்களை பத்தியும் இதே பேசிக்கிட்டு இருப்பான். நம்மளை வந்து எதுவுமே வேலை செய்ய விட மாட்டான். அதை பத்தியே பேசி பேசி டார்ச்சர் பண்ணுவாங்கறனால நாங்க எதுவுமே சொல்லலை. தேட்டர் வாசல்ல போய் தான் வந்து கன்ஃபார்மே பண்ணினு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு போறேன்னு சொன்னீங்க, அப்புறம் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டான். சொன்னா நீ தொண அதனாலதான் சொல்லலைன்னு சொல்லி வம்பிழுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். அப்புறம் உள்ள போனோடனே வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரோட படம் வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. நல்லபடியா அந்த படம் வந்து நல்லா ஒரு நல்லா என்ஜாய் பண்றவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அஜித் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிக்கும். குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து நல்லா இருக்கு. அது என்ன சொல்றதுன்னா டேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாரை இவ்வளவு தூரம் ரசிச்சிருக்காரு. அதனாலதான் இந்த படம் இவ்வளவு அவுட்புட்டா வந்திருக்கு கரெக்டா. அதுவும் இல்லாம அவரோட பழைய டயலாக்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தாலும் பழைய பாட்டுகள் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாலுமே எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போர் அடிக்காம த்ரோ அந்த ஃபிலிம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாவே அந்த வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து குறையாம இருந்தது. அதனால வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு கருத்து சொல்றது அந்த மாதிரி கூட இல்லை, ஒரு நார்மல் படம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா அஜித் சாருக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு நல்ல ட்ரிபியூட்டா இருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து அஜித் சாரை வந்து நடிகரா பிடிக்கிறத விட அவரை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், அந்த கார் ரேஸ்ல ஓடுறது, அந்த நாட்டுக்காக வந்து அந்த அவார்ட்லாம் வாங்கி கொடுத்தது, அண்ணா யூனிவர்சிட்டியில அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறது, ஃபேமிலியை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியால இருந்து கொஞ்சம் அதாவது சோசியல் மீடியா அந்த கேமரால இருந்து கொஞ்சம் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிசுக்கள் எதுவுமே இல்லாம கரெக்டா வந்து அவர் ஃபேமிலியும் வந்து பிள்ளைங்களையும் கரெக்டா பாத்துக்கிறாரு. அவரும் வந்து அவரோட பேஷனையும் விடாம அவருடைய தொழிலையும் விடாம கரெக்டா வந்து ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதையும் வந்து நம்ம ரோல் மாடலா எடுத்துக்கணுங்கிற மாதிரி அவர் போடுற காஸ்டியூம் அவர் போடுற ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் பண்றதை விட அவங்க ரியல் லைஃப்ல எப்படி இருக்காங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கலாம். சில நடிகர்கள்ட்ட அந்த குவாலிட்டி இருக்கும், எல்லார்ட்டையும் அது இருக்காது. பணம் வந்தாலும் அந்த பணிவு வந்து சில பேர்ட்ட இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர்கிட்ட அந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து இருக்கும். அதனால எனக்கு அஜித் சாரை ரொம்ப பிடிக்கும். மெயினா வந்து அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்னா எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா இருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நாங்க வந்து ஹோட்டலுக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்லிமிட்டெட் ஃபுட்டு வந்து அன்னைக்கு சண்டே வந்து ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபுட்டு வந்து எப்பவுமே லிமிட்டா சாப்பிடணும்னா எனக்கு வந்து பிடிக்கும். அந்த அன்லிமிட்டெட் கான்செப்ட் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு தூரம் சாப்பிட முடியுமான்னு தெரியல. நான் வந்து நல்லா சாப்பிட்றதுன்னா எனக்கு பிடிச்சதே வந்து சாப்பிடுவேன், ஆனா கொஞ்சமா சாப்பிடுவேன். அதே வந்து நிறைய எனக்கு கண்ணு மணி வச்சா எனக்கு சாப்பாடே பிடிக்காது, அது சாப்பிடவும் முடியாது. எனக்கு அது மாதிரி நிறைய தடவை ஆயிருக்கு. நான் தான் சொல்லியிருக்கேன், இது மாதிரி அன்லிமிட்டெடுக்கு வந்து என்னையுமே கூப்பிட்டாதீங்க. நம்ம லிமிட்டா வந்து ஒரு பார்ட் பிரியாணி ஒரு சைடிஷ்க்கு வந்து நம்ம ஃபிஷ் ஏதோ சாப்பிட்டா கூட ஓகே. ஆனா இந்த அன்லிமிட்டட் இந்த காசுக்காகவே சாப்பிடணுங்கிற மாதிரி நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பள்ளி கூட சத்தம் போடுது. அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம டெசர்ட் ஐட்டம் வந்து நிறைய வந்து இருக்கும் அப்படிங்கறனால அந்த ஐஸ்கிரீம் கேக் இதெல்லாம் வந்து நிறைய இருக்கும், சூப்பு நிறைய இருக்கும், அப்படி நூடுல்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோகிமே வந்து அதை சரியா சாப்பிடல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்துட்டோமேங்கிறதுக்காக சாப்பிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மத்த அந்த சைடிஷ் அந்த ப்ரானு இந்த மாதிரி வந்து வெஜ்ஜில் வந்து வச்சிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டேன். ஆனா வந்து பிரியாணி டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல இருக்கிற எங்க ஊரு கடை பிரியாணி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அவங்களுக்குமே தெரியும். எந்த பிரியாணி கடைக்கு கூட்டு போனாலுமே எந்த பிரியாணி சாப்பிட்டாலுமே நான் தான் சொல்லுவேன் அந்த டேஸ்ட் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த லோக்கல் கடையில அவங்க ரெகுலரா வந்து பல வருஷமா வச்சிருக்க கடையில நாங்க சாப்பிட்டு பழகிருச்சு. அந்த பிரியாணி டேஸ்ட் எங்க போனாலும் எனக்கு கிடைக்காது. ஸோ அதெல்லாம் வந்து நான் ரசிச்சு சாப்பிடுவேன். இது மாதிரி வர இடத்துக்கு கொஞ்சம் லிமிட்டா எடுத்து சாப்பிட்டுட்டு விட்டுருவேன். எனக்கு வந்து மெயினா நான் அந்த அன்லிமிட்டெடுக்கு போறதே மெயினா என்னன்னா ஸ்வீட்டு அந்த டெசர்ட் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருப்பாங்க வெரைட்டிஸ். அதே மாதிரி சாலட் நிறைய வச்சிருப்பாங்க. அப்புறம் சாட் ஐட்டம் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஜூஸ் இருக்கும், அந்த ஃப்ரூட் வந்து நிறைய வச்சிருப்பாங்க. ஐஸ்கிரீம் வந்து அன்லிமிட்டட் எவ்வளவு வேணா நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து மெயினா போறது. ஆனா வந்து எனக்கு ரைஸ் அந்த இதெல்லாம் பிடிக்கல. இந்த மாதிரி சாலட் ஐட்டம் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸ்வீட்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் அதெல்லாம் நல்லா சாப்பிட்டேன். ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து பிள்ளைங்களுக்காக நம்ம சில நேரங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால சம்மருக்கு கொஞ்சம் வந்து காசை வந்து நம்ம செலவு வந்து எக்ஸ்ட்ரா தான் ஆகும், நம்ம பட்ஜெட்டை தாண்டி தான் போகும். அதே மாதிரி ஜூன் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலும் ஓப்பன் ஆயிரும். அதுக்கு நம்ம பேகு வாட்டர் பாட்டில் இருந்து எல்லாமே வாங்குற மாதிரி இருக்கும். இதுக்கு இடையில இவங்களையும் நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம வெளியே விளையாண்டுட்டு ஒரு மாசம் லீவுனா அக்கம் பக்கத்துல ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, அத்தை மாமா வீட்டுக்கு போவாங்க, எல்லாம் ஜாலியா விளையாடுவாங்க. இப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் வந்து என்ஜாய்மெண்ட்டுக்கு எங்க போகணும் அப்படிங்கிற மாதிரிதான், தீம் பார்க் போலாமா இல்ல வந்து வேற எங்கேயாவது வந்து ஒரு மலைப்பிரதேசம் இந்த மாதிரி வந்து வெளியூர் போலாமா, அப்படிங்கிற ஊட்டி கொடைக்கானல் போலாமா, ஏற்காடு போலாமா, அந்த மாதிரிதான் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கு. அது போனாலுமே நம்ம ஃபுல்ஃபில்லா வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ண முடியல. ஒரு நாள் போறோம், 2 நாள் போறோம் டூர்னா அதுக்கப்புறம் அதை பாதி இடம் பார்க்காமலே வர மாதிரிதான் இருக்கு. பஸ்லயே பாதி நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம லோக்கல்ல இருக்கிற பக்கத்துல இருக்கிற இடத்துல நல்லா தேடி தேடி நம்ம காசும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இல்லாம நம்ம இயற்கை முறையில அந்த அருவிகள்லாம் போய் குளிக்கிறது, அந்த மாதிரி வந்து கன்னியாகுமரி இந்த மாதிரி கடல் போறது, அந்த மாதிரி விஷயங்கள் கூட நம்ம யோசிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். கேரளா சைடு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பசுமையா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் காசு வந்து ரொம்ப நம்ம போய் எதுக்கெடுத்தாலும் காசு கொடுத்து செலவு பண்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் இயற்கை முறையில் நம்ம ஏதாவது பண்ணலாங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த கேமுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமுக்கு 50 ருபீஸ், அந்த காரு பைக் ரேஸு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமுக்கே 50 ருபீஸ். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து காசு வந்து பிள்ளைங்கள்ட்ட நம்ம கணக்கு சொல்ல முடியாது. இந்த நேரத்துல என்னதான் சேவிங்ஸ் பத்தி சொன்னாலும், என்னதான் நம்ம சேவிங்ஸ் வச்சிருந்தாலுமே பிள்ளைங்கன்னு வரும்போது அவங்க வந்து நம்ம சின்ன வயசுல என்ஜாய் பண்ற விஷயங்கள், பண்ணாத விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க பண்ணணும் தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க. ஸோ அந்த விஷயத்துல வந்து எல்லா பேரண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் யோசிப்போம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு கொஞ்சம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெயிலும் அதிகமா இருக்கனால நமக்கு நிறைய வந்து வியாதிகளும் வரும். ஸோ அது வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம கொண்டு போகணும். வேர்வை சளி நிறைய பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சு இன்னும் ஒரு மந்த் வந்து எப்படி நம்ம வந்து ஓட்ட போறோம், அது 1.5 மாசம் வந்து எப்படி ஓட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி தலையே சுத்திருச்சு. இதுல நிறைய விஷயங்கள் வந்து மொபைலு டிவியே இல்லாம வேற ஏதாவது விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லணும். ஒரு நாள்ல வந்து ஒரு 5 மணி நேரம் டிவி பாக்குறாங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது வந்து அந்த பிரெயினுக்கு வந்து வேலை கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருக்கேன். அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா யோகிக்கு 2 வயசு இருக்கும் போதே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் சொல்றது. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் உச்சரிப்பு, தமிழ் படிக்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. இங்கிலீஷும் அதே மாதிரிதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா டக்குன்னு புடிச்சுக்கிறான். ஸோ அதனால வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சம்மருக்கு வந்து இனிமே வந்து ஒவ்வொரு செலவா வரதான் போகுது. நம்ம பிள்ளைங்கள்ட்ட வந்து கடனும் நம்ம சொல்ல முடியாது, நான் வந்து அப்புறம் பண்றேன்னு ஏமாத்தவும் முடியாது. ஏன்னா நம்மளோட அவங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுமோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. ரொம்ப எக்ஸ்பென்சஸா இல்லாம நம்ம எப்படி வந்து லிமிட்டா வந்து செலவு பண்ண முடியும், எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போனா நம்ம வந்து ரொம்ப காசு மிச்சப்படுத்த முடியும், அவங்களும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து நம்ம வந்து செய்யணும். அவங்களுக்கு வந்து பிரம்மாண்டம் தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒரு சின்ன ஆத்துல விட்டு நம்ம குளிக்க வச்சா கூட ஒரு நாள் ஃபுல்லா குளிச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனா வந்து நம்ம சேஃபா வந்து அவங்கள பாத்துக்கணும். நிறைய பேர் தனியா அனுப்புறாங்க, நிறைய நியூஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். அதனால சேஃபா வந்து நம்ம குழந்தைங்களை வந்து இந்த சம்மருக்கு வந்து பாத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்டு ஓரளவு ஆவரேஜ் மார்க் தான் கொடுப்பேன். ஆனா சைட் டிஷ் அந்த டெசர்ட் ஐட்டம் அதெல்லாம் ஓகே. அந்த மெயின் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து நாங்க கிளம்பிட்டு நான் வந்து வந்தாச்சு. இனிமே வந்து நாங்க வந்து முடிவு பண்ணது என்னன்னா அன்லிமிட்டெடுக்கு இனிமே வந்து நோ சொல்லிடலாம். ஏன்னா ஃபுட்டே வந்து நம்ம லிமிட்டா தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அதையே நம்ம அன்லிமிட்டா கொண்டு போ கான்செப்டே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து சித்திரை 1. அதனால வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் எல்லாமே வந்து கையோட வாங்கிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு எங்க கூட்டிட்டு போறீங்க, உங்களுக்கு வந்து யாரோட ஃபேன்ஸ் உங்க குழந்தைங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகும், கொஞ்சம் நம்ம சேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.